கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே சகாயம் செய்ய எனக்கு தீவிரியும். இன்று நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சகாயம் செய்வதற்கு, நம்மளை விடுதலையாக்குவதற்கு தேவன் ஒருவராலே மாத்திரமே கூடும். இன்று உங்களுடைய காரியத்தில் அநேக காரியங்கள் கட்டப்பட்டு, சத்துருவனால கட்டப்பட்டு ஒரு ஆசீர்வாதத்தை காண முடியாமல் இருப்பீர்கள் என்றால், இன்றைய தினத்தில் நீங்க தேவனை நோக்கி கூப்பிட்டு சொல்லுங்க, தகப்பனே நீர் என்னை விடுவியும் தப்பா, உம்மால மாத்திரம்தான் ராஜா எனக்கு ஒரு விடுதலையை நீங்க தர முடியும், உம்மால மாத்திரம்தான் எனக்கு சகாயம் பண்ண முடியும். இன்று உங்களுடைய குடும்பத்திற்கு சகாயம் செய்வதற்கு ஒருவரும் இல்லாமல் இருக்கிறார்களா? எல்லாரால கைவிடப்பட்ட சூழ்நிலைகளை உங்களுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறதா? இன்று விசுவாசித்து சொல்லுங்க, தேவனை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு தேவன் இறங்கி வந்து சகாயம் பண்ணுகிறவரா இருக்கிறார். நான் நிச்சயம் விசுவாசிக்கிறேன். எந்தெந்த காரியத்துல உங்களுக்கு சகாயம் வேண்டுமோ, ஒரு உதவி வேண்டுமோ, ஒரு நன்மை வேண்டுமோ, தேவன் இன்று உங்களுக்காக இறங்கி வந்து உங்களுடைய எல்லா கட்டுகளையும், மந்திர கட்டுகள் எல்லாவற்றையும் நிர்மலமாக்கி போட்டு அவர் உங்களுக்கு சகாயம் செய்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். ஏனென்றால் நீங்க தேவனை விசுவாசித்து உங்களுடைய சத்தத்தை தேவனுக்கு நேராக ஏறெடுத்தபடினால் தேவன் இறங்கி வந்து உங்களுக்கு சகாயம் பண்ண போகிறார். நான் நிச்சயம் விசுவாசிக்கிறேன். அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அவர் சகாயம் செய்து எல்லா கட்டுகளை நிர்மலமாக்கி விடுதலையாக்கி உங்களை உயர எழும்ப பண்ணுகிறவராய் இருக்கிறார். நிச்சயம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். God bless you.